الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய இரண்டாவது பத்தும் நிறைவடையவிருக்கிறது. ரமலானுடைய மூன்றாம் பத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இங்கே காத்திருக்கிறோம். சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் தராவீஹுடைய தொழுகையிலே உலகமெல்லாம் ஓதப்படுகிறது. நீங்களும் இங்கே தராவீஹுடைய தொழுகையில் கலந்து கொள்கிற வாய்ப்பினை பெற்றிருப்பீர்கள். திருக்குர்ஆனுடைய பல்வேறு சூறாக்கள், பல வரலாறுகள் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே திருக்குர்ஆனிலே ஓதப்பட்ட அந்த வசனங்கள் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது? அல்லாஹ் எத்தனையோ வரலாறுகளை சொல்லியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்படி பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. உண்மையிலுமே குர்ஆனை விளங்கி ஓத வேண்டும், புரிந்து ஓத வேண்டும். குறைந்தபட்சம் தராவீஹ் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் இன்று என்ன ஓதப்படுமோ அதனுடைய மொழிபெயர்ப்பையாவது ஒரு தடவை பார்த்துவிட்டு வந்து நாம் தொழுதுமையானால் அது உளப்பூர்வமானதாக இருக்கும். குர்ஆனுடைய இன்பம் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வாசிக்கிற பழக்கம், படிக்கிற பழக்கம் நம்மிடத்திலே அதிகமாக இல்லை, அறவே இல்லை. குறிப்பாக நமது தாய்மார்களிடத்தில் இஸ்லாமிய நூல்களை வாசிக்கிற பழக்கம் என்பது முற்றிலுமாக இல்லாமல் ஒளிந்து போய்விட்ட ஒன்றாக இருக்கிறது. நான் தாய்மார்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் இனியாவது அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். வீட்டில் வேலை இல்லாத தருணங்களிலே குர்ஆனுடைய தஃசீர்கள் இன்றைக்கு தமிழில் இருக்கிறது. எத்தனையோ அழகழகான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் வாசித்தால் அல்லாஹுடைய இந்த அருள்முறை ஒரு அறிவு பொக்கிஷமாக உங்களுக்கு தெரியும். பெருமானார் சொன்னது போல இந்த குர்ஆனிலே உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுடைய சரித்திரமும் இருக்கிறது. பின்னால் வரப்போகிற என்னென்ன நடக்குமோ அதை பற்றிய செய்திகளும் இருக்கிறது. இந்த குர்ஆனில் எதுவுமே விடுபடவில்லை, அனைத்தும் இந்த குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆச்சரியம் என்ன, இந்த குர்ஆனிலே உங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும், நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை அருளி இருக்கிறோம், அந்த வேதத்தில் உங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது. ஒரு பெரிய இமாம் அஹ்னஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞர், அவர் இந்த ஆயத்தை ஓதிய போது யோசித்து பார்த்தார். அல்லாஹ் இந்த ஆயத்திலே என்ன சொல்லுகிறான்? இந்த குர்ஆனிலே நீங்களும் கூறப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அவர் தன்னை தேட ஆரம்பித்தார். குர்ஆனிலே நான் எங்கு இருக்கிறேன் என்று. ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் பலதரப்பட்ட மனிதர்களை சொல்லியிருக்கிறான். காஃபிர்களை பற்றி சொல்கிறான், முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான், உண்மையான மோமின்களை பற்றி சொல்கிறான், இஸ்லாத்தின் எதிரிகளை பற்றி சொல்கிறான். இப்போ குர்ஆனில் நீங்களும் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஆயத்தை ஓதியதுமே அவர் என்ன செய்கிறார்? இந்த அருள்முறையில் நான் எங்கே இருக்கிறேன் தன்னை தேடுகிறார். நான் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று தேடுகிறார். அப்படி தேட ஆரம்பிக்கிற போது அவருக்கு முன்னால் காஃபிர்கள் பற்றிய வசனங்களை வருகிறது. காஃபிர்கள் குர்ஆனை பொய்யாக்குவார்கள், காஃபிர்கள் ஆடு மாடு உண்பதை போன்று சாப்பிடுவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்கள். இதுவெல்லாம் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதை பார்த்துட்டு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய அருளால்
நான் இந்த காஃபிர்களுடைய குணங்களை கொண்டவன் அல்ல. சரி, அடுத்து பார்க்குறாரு குர்ஆன்ல அல்லாஹ் மூமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மிக உயர்ந்த தன்மைகளில் சொல்கிறான். கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், அதை விட்டு விலகி இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள், தொழுகையை பேணி தொழுவார்கள், அமானிதத்தை பேணுவார்கள். இவர்கள் தான் சொர்க்கத்திற்குரிய வாரிசுகள். இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் யோசிச்சாரு, அல்லாஹ் இந்த உயர்ந்த பண்புகள் என்ற கிடையாது, இந்த மோமின்கள் யாரை பற்றி நீ இவ்வளவு புகழ்ந்து சொல்கிறாயோ இந்த அளவுக்குள்ள தன்மைகள் என்ற இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. அப்படியானால் குர்ஆன்ல என்னை போன்ற மனிதர்கள் எங்கே தான் இருக்கிறாங்க அதையும் பார்க்குறாரு. ஓதிக்கிட்டே வர்றாரு. ஒரு ஆயத்து அவர் கண்ணில் படுது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சிலரை பற்றி சொல்கிறான். இந்த ஆயத்து தான் நமக்கும் உங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆயத்து. அதில் அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்னு சொன்னால், மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், நன்மையும் செய்திருப்பார்கள், பாவமும் செய்திருப்பார்கள், நன்மையும் தீமையும் கலந்து செய்தவர்கள், இவர்களை அல்லாஹ் நாடினால் மன்னிக்க கூடும். இந்த ஆயத்தை படிச்சுட்டு அவர் சொன்னாராம், யா அல்லாஹ் இந்த ஆயத்தில் தான் நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். எதுக்காக சொல்ல வர்றேன்? குர்ஆன்ங்கிறது ஒரு கண்ணாடி. நீங்கள் குர்ஆனை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியும் குர்ஆன் சொல்லும், உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்குது அதையும் குர்ஆன் சொல்லும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மக்கள் வந்து கேட்டார்கள், பெருமானாருடைய குணத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. அன்னை ஆயிஷா என்ன சொன்னார்கள்? நீங்கள் திருக்குர்ஆனை ஓதவில்லையா? பெருமானாருடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் முழுக்க குர்ஆனாகத்தான் இருந்தது. அப்படியானால் இந்த குர்ஆன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை பற்றியும் பேசுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய குணத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுது. நீங்க அவசரப்படக்கூடிய ஆளா? உங்களை பற்றி குர்ஆன்ல வசனம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆக பதற்றப்படுகிறவர்கள், எதற்கெடுத்தாலும் டென்ஷன், எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவங்க, அவங்க இந்த ஆயத்தை பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், நீ கோபக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு பலவீனமான மனுஷன், அவன் குர்ஆனை திறந்து பார்த்தா அவனை பற்றியும் குர்ஆன்ல இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனை பற்றியும் குர்ஆன்ல இருக்குது. பெண்கள், அவங்களுடைய குணங்களை பற்றி தெரியணுமா? நல்ல பெண்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் சொல்றான். மரியமல அதே போல இம்ரானுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எத்தனையோ சாலிஹான பெண்கள், நல்ல பெண்கள், அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க நல்ல பெண்ணாக இருந்தா அந்த ஆயத்துகள் உங்களுக்கு பொருந்தும். அல்லாஹ் கெட்ட பெண்களுக்கு உதாரணமும் சொல்றான். அபூ லஹபுடைய மனைவியை சொல்றான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹப் நாசமாகட்டும், அவன் கரங்களும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவியும் அழிந்து போகட்டும் என்று கெட்டவளுக்கு உதாரணம், கெட்ட பெண்ணுக்கு உதாரணமா அபூ லஹபுடைய மனைவி அல்லாஹ் சொல்றான். கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக நபி லூத், நபி நூஹ் ஆகியோருடைய மனைவியை சொல்லி காட்டுறான். இவர்கள் மோசமானவர்களாக இருந்தார்கள் என்று கெட்டவர்களுடைய உதாரணத்தை குர்ஆன் சொல்லுது. ஆக யாரை விட்டு வைக்கல. நீங்கள் என்ன குணாதிசயம் உடையவர்களோ குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த குர்ஆன் உங்களை பற்றி உங்களுக்கே சொல்லி காட்டும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற சொல்லி காட்டும். என்ற இந்த குணம் இருக்குது, நான் இதை மாற்றணும், இந்த கெட்ட குணம் இருக்குது, நான் அதை நல்ல குணமாக ஆக்கணும் என்று குர்ஆன் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே அருமையான தாய்மார்களே, தராவீஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது என்பது ஏதோ ஒரு சடங்குக்காக அல்ல. வீட்டில் தொழக்கூடியவங்களை இங்கே கொண்டு வந்து தொலை வைக்கிறதுங்கிறது ஒரு சடங்குக்காக அல்ல. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை நம்ம அனைவரிடத்திலும் வரணும். குர்ஆன் சொல்லக்கூடிய மூமின்களாக நாம் எல்லோரும் மாறணும் என்பதற்குத்தான் இந்த தராவீஹுடைய ஏற்பாடு. நீங்கள் இத்தனை நாட்களும் பல சம்பவங்களை கேட்டிருப்பீர்கள். அந்த சம்பவங்கள் வழியா நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? முதலாவது, ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் சில படிப்பினைகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். மன்னிக்கிற குணம், மன்னிக்கும் குணம், அது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தாரிடத்தில்
பழகிய நண்பர்களிடத்துல எத்தனை விஷயங்களுக்காக கோவப்பட்டிருக்கிறோம், அவங்கள மன்னிக்க மாட்டோம்னு சொல்றோம். இது நாள் வரைக்கும் அவங்களுடைய உறவை நாம புதுப்பிக்காம இருக்கிறோம். மன்னிக்கிற குணம் இருக்குதா? இல்லை. பாருங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு சொன்னா நீங்க மனிதர்களை மன்னிக்கணும். மன்னிப்புங்கிறது நீங்கள் மனிதர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்க மன்னிக்கணும், அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி கேட்கிறான், நீங்கள் விரும்பவில்லையா என்ன? அலா துஹிப்பூன், நீங்கள் விரும்பவில்லையா அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிக்க விரும்புவீர்களேயானால் சக மனிதர்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நான் எப்போதும் ஒன்று சொல்வதுண்டு, நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மள்கிட்ட எப்படி நடப்பான் யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா தண்டிப்பானா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். மறுமையில் அல்லாஹ் எப்படி நடப்பான்னு நீங்கள் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே அளவுகோல் தான், உலகத்தில் நீங்கள் மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கிறீங்களோ அப்படி தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட நடப்பான். வேற எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலைக்காரங்கள்ட்ட கண்ணியமாக நளினமாக நடந்தீங்க, அல்லாஹ் மறுமையில் உங்கள்கிட்ட நளினமாக நடப்பான். உங்களுக்கு அநியாயம் இழைத்த கணவனோ சகோதரனோ அவங்கள நீங்கள் மன்னிச்சிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களுக்கு கடன் தர வேண்டிய ஒருத்தருடைய கடனை நீங்கள் மன்னிச்சு வேண்டான்னு சொன்னீங்க, நீங்கள் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு ஆள் பாவம் செஞ்சாரு, அது உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் அதை மறைத்தீர்கள், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலும் மறைப்பான். ஒரு பாவம் செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது, அதை மறைச்சிட்டீங்க, யார்கிட்டையும் சொல்லல, உங்க பாவத்தை அல்லாஹ் மறுமையில மறைப்பான். சுருக்கமா சொல்ல போனா உலகத்துல நீங்க எப்படி நடப்பீர்களோ மறுமையில விசாரணை அப்படித்தான் இருக்கும். இதைத்தான் அரபியில சுருக்கமாக சொல்லுவாங்க, கமா ததீனு துதானு, நீ மனிதர்களிடத்தில் எப்படி நடக்கிறாயோ மறுமையிலே உன்னிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ளப்படும். குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. மறுமையில அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா, நீங்கள் மன்னித்து பழகுங்கள், மன்னிக்கணும். குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா? சொந்த சகோதரர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். சிறுவனாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஒரு கிணற்றில், மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பாலும் கிணற்றிலே கொண்டு போய் தள்ளினார்கள். பிறகு அவர்களை அடிமை என்று சொல்லி அடிமை சந்தையிலே விற்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களது தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் பிரித்தார்கள். 40 ஆண்டு காலம் தந்தையும் மகனும் பிரிந்தார்கள். 40 வருஷம் நபி யூசுப் தன் தந்தையை பார்க்கவில்லை, தந்தை மகனை பார்க்கல. இப்படி கொடுமை செஞ்சவனை யாராவது மன்னிப்பாங்களாங்க? இவ்வளவு கொடுமையான காரியத்தை செஞ்ச அந்த சகோதரர்களை யாராவது மன்னிப்பாங்களா? ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? குர்ஆன் அதுக்கு தான் ஓதப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் உங்களுக்கு ஓதப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு பின்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அமைச்சராக இருக்கிறார்கள். எகிப்தினுடைய அமைச்சர், அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வு கொடுத்தான். அந்த எகிப்துக்கு யார் வருகிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள். அவங்க நாடு கன்ஆன்ங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் வாழ்ந்த நாடு. அங்க உணவு பஞ்சம். எகிப்தில் உணவு வாங்குறதுக்காக வர்றாங்க. வந்த இடத்துல தான் யாரை பார்க்குறாங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்கள் 10 சகோதரர்கள், துரோகம் அழைத்த சகோதரர்கள், நமக்கு அநியாயம் செஞ்ச சகோதரனை பல வருஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னா நம்ம உள்ளத்துல அவன் செஞ்ச அநியாயம் பூரா வரும் முன்னால காட்சியாக. இவன் தானே நமக்கு அதை செஞ்சான் சண்டாளன், இவன் தானே நமக்கு இப்படி பண்ணான் துரோகி, அவன் செஞ்ச அநியாயம் பூரா ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் சொன்னது போல கரீம், எவ்வளவு பெருந்தன்மையான மனிதர். அந்த சகோதரர்களிடத்துல தனக்கு அவங்க இழைச்ச அநியாயத்தை ஒரு சாடையாக கூட சுட்டி காட்டல, சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், என் அருமையான தோழர்களே, உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அவன் பெரும் கருணையாளன். அந்த சகோதரர்கள் செஞ்ச அந்த துரோகத்தை கொஞ்சம் கூட சொல்லல. நினைச்சா அவங்கள திட்டி இருக்கலாம், நீங்க தானே என் தந்தையை விட்டு என்ன பிரிச்சீங்க, என் சகோதரனை விட்டும் பிரிச்சீங்க, என் ஊரை விட்டும் பிரிச்சீங்க, நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளானேன், உங்களால தானே நான் சிறையில் தள்ளப்பட்டேன், எதையாவது சொன்னாங்களா? இல்லை. இந்த மாதிரி துரோகம் உலகத்தில் யாருக்காவது இழைக்கப்பட்டிருக்கா? ஆனால் நம்மகிட்ட இன்னைக்கு அந்த குணம் இருக்குதா? சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்பங்களில் மனக்கசப்பும் வரத்தான் செய்யும். எந்த குடும்பமாக இருந்தால் என்ன, நபியுடைய குடும்பம், வஹி இறங்குற வீடு, அங்கேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சகோதரர்கள்னு சொன்னால் பிரச்சனை இருக்கும்.
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொன்னால் பிரச்சனை இருக்கும். ஆனால் நமக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம என்னைக்காவது மன்னிக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறோமா? நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க மக்காவை வெற்றி கொண்டாங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. எப்படிப்பட்ட மக்கா? அந்த மக்காவில் தான் பெருமானார் தொழும்போது அவங்களுடைய முதுகில் குடல்ல போட்டவங்கெல்லாம் இருந்தாங்க. குடலை போட்டவங்க அந்த மக்கால தான் பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் துன்புறுத்தியவர்கள் இருந்தாங்க. அந்த மக்கால தான் பெருமானாருக்கு எதிராக படையெடுத்து வந்த அபூ சுஃபியானும் இருந்தார். எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. நபி நினைச்சிருந்தா தண்டிச்சிருக்கலாமா? இல்லையா? இல்லை. பெருமானார் அந்த நேரத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தையை தான் சொன்னாங்க. மக்காவாசிகள் நடுங்கி போயிருக்கிறாங்க. முஹம்மது என்ன செய்வாரோ தெரியவில்லை. இன்றைக்கு நாம் தொலைஞ்சோம் அழிஞ்சோன்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்ட அபூ சுஃபியான் வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரப்படும். எதிரி வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சா பாதுகாப்பு. இந்த அஹ்லாக், இந்த குணம்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறான். மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிச்சிருங்க. இந்த நிமிஷம் நாம உறுதி எடுக்கணும். நம்ம குடும்பத்தில் உறவுகள் நிறைய சங்கடங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் மன்னிச்சிருங்க. கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்கணும். மொத்தத்தில் குடும்பங்களில் தகராறுகள் இருக்கத்தான் செய்யும். நாம் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். இன்னைக்கு நம்முடைய உறவுகள் குடும்பங்கள் தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. உறவுகளை நாம் அரவணைக்கலன்னு சொன்னால் எத்தனை ரமலான் கிடைச்சாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. எத்தனை லைலத்துல் கத்ர் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. உறவுகளை அரவணைத்து பழகுங்கள். உறவுகளை அரவணைக்கிறதுல அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை வச்சிருக்கிறான், நிறைய உதவி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, குர்ஆனுடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது மன்னிக்கக்கூடிய குணம், இந்த உயர்ந்த பண்பு அது நம்மிடத்துல இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம் மனைவியரை மன்னிக்கலையா? பெருமானாருடைய மனைவியரும் எவ்வளவோ தவறுகள் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் சகித்து அவர்களை மன்னித்த அந்த வரலாறுகளை பார்க்குறோம். இதுதான் குர்ஆன்ல இருந்து நாம் பெறக்கூடிய பாடமாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனுடைய கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன? ஈமானுடைய உறுதி. ஈமானுடைய உறுதிக்கு குர்ஆன் நிறைய சம்பவங்களை சொல்லுது. ஓதப்பட்ட வரலாறுகளில் ஏராளமான வரலாறுகள் ஈமானுடைய உறுதியை சொல்லுது. அதில் ஒரு சில சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் பெண்கள் பயான்லையும் அதில் பலதை சொல்லியிருக்கலாம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருடைய உறுதி, அவங்களுடைய தாயாருடைய இறை நம்பிக்கை, அது இன்றைய நம்முடைய தாய்மார்களுக்கு வேண்டும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குலம் இருக்கிறதே, மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌம் அவர்கள் வாழ்ந்த பகுதி எகிப்து. எகிப்திலே ஃபிரௌன் என்கிற ஒரு மோசமான ஆட்சியாளன் ஆட்சி செய்து வருகிறார். அல்லாஹ்வை அவனை பற்றி குர்ஆனிலே சொல்கிற போது இன்னஹு தகா என்று சொல்வான். ஒரு பெரிய அநியாயக்காரன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனிடத்துல ஒரு ஜோசியக்காரன் இப்படி ஒரு ஜோசியம் சொல்கிறான், இங்கே வாழக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள், ஃபிரௌனுடைய கூட்டம் வேறு, அவர்கள் கிபித்தியர்கள். மூசா நபியுடைய கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள். ஃபிரௌனிடத்துல ஒரு ஜோசியக்காரன் சொல்றான், இந்த நாட்டில் வாழக்கூடிய பனு இஸ்ரவேலர்களில் ஒரு தம்பதிக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையால் உனது ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது. இந்த நாட்டில் வாழக்கூடிய பனு இஸ்ரவேலர்களில் ஒரு தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தையால உனக்கு ஆபத்து வரப்போகுது என்று ஒரு ஜோசியக்காரன் சொல்றான். ஆனா அது எந்த தம்பதி அதை ஜோசியக்காரன் சொல்லல. ஒரு தம்பதி, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை பிறந்தால் உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லு. இப்போ உடனே ஃபிரௌன் என்ன உத்தரவிடுகிறான்? நாட்டில் பிறக்கிற ஆம்பளை பிள்ளையை பூரா கொல்லுன்னு சொல்லிட்டான். ஆண் குழந்தை பிறந்தா கொன்றுங்க, பெண் குழந்தை பிறந்தா விட்டு வைங்கன்னு சொல்லிட்டான். இந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் நபி மூசாவை பெற்றெடுக்கிறாங்க. எந்த காலம்? ஃபிரௌன் உத்தரவு போட்டிருக்கிறான், ஆம்பளை புள்ள பிறந்தா கொன்றுங்கன்னு சொல்லி. யோசிச்சு பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அல்லாஹ் உத்தரவிடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு. குர்ஆன் சொல்லி காட்டுது, அல்கீஹி ஃபில் யம்மி. மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் சொல்றான்,
கவலைப்படாத, இந்த குழந்தைய கடல்ல தூக்கி போடுன்னு நல்லா சொல்றான். கடல்ல தூக்கி போடு. ஒலா தஹாஃபி, நீ பயப்பட வேண்டாம். ஒலா தஹஸனி, நீ கவலைப்பட வேண்டாம். இன்னா ராத்தூஹு இலை, இந்த குழந்தை மறுபடியும் ஒன்று வரும், உன்னிடத்துல மறுபடி வரும், கவலைப்படாத, கடல்ல தூக்கி போடுன்னு நல்லா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் எவ்வளவு உறுதியான பெண்ணாக இருந்திருப்பார்கள். குர்ஆனும் அவங்களுடைய ஈமானை பாராட்டுது. அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல ஒரு உதிப்பை தான் போட்டான். குழந்தைய கடல்ல போடு அப்படின்னு சொன்னான். அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் கண்டிப்பாக வாக்குறுதியை நிறைவேற்றுவான், வாக்குறுதியை அல்லாஹ் மீற மாட்டான், நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த குழந்தைய கடல்ல தூக்கி போட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே மிதந்து 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 ஃபிரௌனுடைய மாளிகை வழியாக ஓடுகிற அந்த நைல் நதி, ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள நைல் நதி ஓடுது. கடலும் நைல் நதியும் கலக்கிற இடம். அந்த கடல்ல தூக்கி போடப்பட்ட பிறகு ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் அந்த குழந்தை மிதந்து வருது, ஒரு பெட்டியில மிதந்து வருது. ஃபிரௌன் வீட்டு காவலர்கள் வேலைக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன ஒரு குழந்தை வருது, அதுவும் ஆண் குழந்தை. எல்லாம் போய் அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறாங்க, அழகான குழந்தையாக இருக்குது. இப்போ ஃபிரௌனுடைய அமைச்சர்கள் சொல்றாங்க, வெட்டி போடுங்கிறாங்க, குழந்தைய வெட்டுங்க, ஏன்னா ஆம்பளை புள்ள, இது நம்முடைய அரசனுக்கே ஆபத்தல்லவான்னு சொல்லி ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அவர்கள் பெருமானாருடைய மனைவியாக ஆகப் போகிறவர்கள். மறுமையில் அவங்களுக்கும் நபிக்கும் திருமணம் நடக்கும். அன்னை ஆசியா அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள், வேண்டாம், இந்த குழந்தையை வெட்டாதீங்க, இந்த குழந்தையை விட்டுருங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இந்த குழந்தை இருக்கட்டும், இந்த குழந்தையை கொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஃபிரௌன் தன் மனைவி ஆசியாவுடைய பேச்சை மறுக்க முடியாம அந்த குழந்தைய தான் வீட்டிலேயே வச்சு வளர்க்குறான். பாருங்க, அந்த ஃபிரௌன் தான் ஆணையிட்டான் ஆண் குழந்தைகளை கொல்லணும்னு சொல்லி. ஆனால் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை எதிர்ப்பதற்காக பிறந்தார்களோ அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டில் பாதுகாப்பாக வளர்ந்தாங்க. இதுதான் ஈமானுடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுத்தான், நம்பிக்கையை கொடுத்தான், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா எந்த சிக்கலிலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. தொழுதா ரிசுக்கு கிடைக்கும், நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்லை. உறவுகளை அரவணைச்சா ரிசுக்கு கிடைக்கும், நமக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல ஈமானுடைய உறுதிக்கு எடுத்துக்காட்டு தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்திலே அவர்கள் நபித்துவம் கிடைத்து தன்னை நபி என்று சொன்ன போது அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ஃபிரௌன் ஒரு பக்கம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய கடவுள் என்று ஃபிரௌன் சொன்னான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஆசியா ஃபிரௌனை ஏற்காம நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்டார்கள் ஆசியா. அது ரொம்ப நாளாக வெளியே தெரியாமல் இருந்துச்சு. பிறகு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துருச்சு, ஆசியா ஈமான் கொண்டது. ஃபிரௌன் என்ன செய்தான்? ஒரு இளவரசியாக இருந்த பெண், நாட்டினுடைய ராணியாக இருந்த பெண் என்று கூட பார்க்காமல் அன்னை ஆசியா அவர்களை அந்த எகிப்தினுடைய பாலைவன மணலிலே கிடத்தி அவர்களை ஆணியால் அரைந்து கொடுமைப்படுத்தினான். அந்த கொடுமையான நேரத்தில் கூட அவங்க ஈமானை விடல. அல்லாஹ்ட்ட என்ன துவா செஞ்சாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று. அந்த நேரத்தில் கூட ஈமானை விடலை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய அவல நிலை என்ன? இவ்வளவு சோகத்து இவ்வளவு துயரத்திலும் கூட அன்னை ஆசியா ஈமானை விடலை. இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் மாணவிகள் பல தவறான வழிகளில் போகக்கூடிய அவல நிலையை பார்க்குறோம். உலகத்தினுடைய இந்த மாறுபட்ட மோசமான கலாச்சாரத்திற்கு பலியாகி ஈமானை விட்டுவிட்டு ஈமானை இழந்து விட்டு வேறு சமூகத்தவரோடு ஓடி போகக்கூடிய அவலத்தை பார்க்குறோம். பெண்களிடத்தில் இந்த அவலங்களை எல்லாம் சொல்லக்கூடாது என்பது பெரியார்கள் சொல்வார்கள். ஆனால் விரிவாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நம் சமூகத்தினுடைய இன்றைய பெண்கள் இளம் வயதிலேயே பல தவறான விஷயங்களுக்கு பலியாவதை பார்க்கிறோம். குர்ஆனுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்குமானால், குர்ஆனுடைய இந்த வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஈமானுடைய பலத்தை தரும்.
ஈமானுடைய உறுதியை தரும். நாளை நமக்கு இந்த நாட்டிலே பல நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈமானுடைய பலம் இருந்தால்தான் அதை எதிர்கொள்ள முடியும். அன்பிற்கினிய தாய்மார்களே, குர்ஆனில் இருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள்ல ஒன்றுதான் ஈமானுடைய உறுதி. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஈமானை விட மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை உதாரணங்கள் சொல்றான் ஈமானுடைய உறுதிக்கு. ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் ஈமான் கொண்டதற்காக அந்த நாட்டுடைய அரசன் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தோண்டி அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் நெருப்புல போட்டான். ஊர் மக்கள் எல்லாத்தையும் போட்டான். ஒருத்தர் கூட பின்வாங்கல. அரசனுக்கு பயந்து, நெருப்புக்கு பயந்து யாராவது ஒருத்தர் பின்வாங்கணுமே, யாரும் பின்வாங்கல. அல்லாஹ்வுடைய வரலாறு குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவங்கெல்லாம் வரலாறு ஆகி போயிட்டாங்க. நாமும் ஈமானுக்காக, தீனுக்காக சாதிச்சோன்னு சொன்னா வரலாறாக மாறுவோம். அல்லாஹ் அவங்களுடைய வரலாறை சொல்றான். ஒருத்தர் கூட பின்வாங்கல்ல. இதுக்காக தான் குர்ஆன் ஓதப்படுது ரமலான்ல. குர்ஆனுடைய வாழ்க்கை முஸ்லிம்கள்கிட்ட வரணும். குர்ஆன் சொல்லக்கூடிய அஹ்லாக் வரணும். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். குர்ஆனில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்களில் ஒரு பாடம் என்னன்னு சொன்னா துஆ, அல்லாஹ்ட்ட இறைஞ்சிறது. ரமலான் மாதமே துஆவுடைய மாதம் தான். பல ஹதீஸுகள்ல வருது, துஆ மறுக்கப்படாதவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. யாருடைய துஆலாம் மறுக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதுல ஒன்றுதான் நோம்பாளியுடைய துஆ மறுக்கப்படாது. பெருமானார் சொன்னார்கள், தஅவத்து ஸாயிமி லா துரத்து, நோன்பாளியின் துஆ மறுக்கப்படாது என்று பெருமானார் சொன்னாங்க. நிறைய இருக்குது. யாருடைய துஆக்கள், பெண்களுடைய துஆ மறுக்கப்படாது. நீங்க உங்க துஆ வலிமையை நீங்களே தெரியாம இருக்கிறீங்க. உங்களுடைய துஆவுடைய பலம் என்ன நீங்களே தெரியாம இருக்கிறீங்க. ஏன்னா பெண்கள் பலவீனமானவர்கள். அல்லாஹ்ட்ட பலவீனமானவர்கள் கையேந்தனா கபூல் ஆயிடும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அநீதி இழைப்பதை பயந்து கொள்ளுங்கள். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அனாதையின் கண்ணீர், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணீரை அஞ்சு கொள்ளுங்கள். அனாதையினுடைய கண்ணீர் ரொம்ப ஆபத்தானது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய கண்ணீரும் ஆபத்தானது. நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், ஒரு பெண்ணுக்கு அநியாயம் செய்யறதும் இன்னொரு பெண்ணாக தான் இருக்கிறார். அவளே மாமியாராக இருந்தால் மருமகளை கொடுமைப்படுத்துறார். இப்படியான அநியாயங்கள் நடக்குது. நபி சொல்வார்கள், பெண்களுடைய கண்ணீரை அஞ்சி கொள்ளுங்கள். அப்படி அநியாயம் செஞ்சிருந்தா இந்த ரமலான்ல அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க. நான் சொல்ல வந்தது குர்ஆனுடைய பாடங்கள்ல ஒன்று என்ன, துஆ செய்யணும். குர்ஆன்ல நபிமார்களுடைய துஆக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த துஆக்கள் கபூலான வரலாறையும் சொல்லி காட்டுறான். அந்த வரலாறு நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னா, இன்னைக்கு நாம துஆவை பத்தி விளங்காம இருக்கிறோம். துஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம லொஹர்ல துஆ செஞ்சா அசர்ல கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். லொஹர்ல கேட்டா அசர்ல கிடைச்சிடணும். இதுக்கு பேர் துஆ கிடையாது. துஆங்கிறது இது வல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் ஒருவருடைய துஆ கண்டிப்பாக ஏற்கப்படும், அவர் அவசரப்படாத வரை. கண்டிப்பா துஆ ஏற்கப்படும், ஆனா அவசரப்படாத வரை தான் கண்டிஷன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லுங்க அவசரப்படுதல் என்றால் என்ன? பெருமானார் சொன்னார்கள், அவசரப்படுறதுன்னு சொன்னா ஒரு அடியான் சொல்றான், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் தரலை, இதான் அவசரப்படும். இன்னைக்கு நம்ம பல பேர் இந்த வார்த்தையை சொல்றோம். துஆ அப்படிங்கிறது நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். துஆங்கிறதே ஒரு வணக்கம் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்ட்ட கேட்கறதோட நம்ம வேலை முடிஞ்சு, கொடுக்கிறது அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல உள்ளது. நாம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் செருப்பினுடைய வார் அருந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. செருப்பினுடைய வார் அருந்தால் கூட அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் ஒரு காலண்டர், அவன்கிட்ட ஒரு காலண்டர் இருக்குது. நாம நினைக்கிறோம் இன்னைக்கு கேட்டா நாளைக்கு நடக்கணும். அல்லாஹ் ஒரு காலண்டர் வச்சிருக்கிறான். இந்த துஆ இப்பதான் கபூல் ஆகணும்னு வச்சிருக்கிறான். அந்த தேதி வரும்போது அது நடக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அழிப்பதற்காக துஆ செஞ்சாங்க அல்லாஹ்ட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து துஆ செஞ்சாங்க. குர்ஆன்ல வருது. என்ன துஆ செஞ்சாங்க? ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் ஃபிரௌனுடைய செல்வங்களை எல்லாம் அழித்து விடு. வஸ்துத் அலா குலூபிஹிம், அவர்களது இதயங்களை எல்லாம் கடினமாக்கி விடு. இவர்கள் வேதனையை பார்க்காமல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா துஆ செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. ரெண்டு நபிமார்கள் துஆ செஞ்சாங்க. ஒரு நபி துஆ கேட்கிறாங்க, ஹாரூன் ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மறுக்கப்பட்டதா? அல்லாஹ் சொன்னா, கது உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் ரெண்டு பேருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. என்ன அர்த்தம்? இந்த துஆ செஞ்சதும் ஃபிரௌன் அழிஞ்சு போயிட்டானா?
இந்த துவா கேட்டதும் ஃபிரௌன் நாசமா போயிட்டானா? இல்லை, இந்த துவா கேட்டு 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிந்தான். துவா கபூல் ஆயிடுச்சுன்னு நல்லா சொல்லிட்டான். ஆனால் ஃபிரௌன் அழிஞ்சது எப்போ? 40 வருஷத்துக்கு பிறகு. அப்படியானால் துவாவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அர்த்தம் நாம கேட்ட அடுத்த நொடி நடக்கணுங்கிறது இல்லை. அது நடப்பதற்கு அல்லாஹ் ஒரு காலம் வச்சிருக்கிறான், ஒரு நேரம் வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அது நடக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுமே பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? அந்த குழந்தைக்கு நாம் யாராவது பிரியாணி கொடுப்போமா? அப்படி கொடுக்காம இருக்கிறது அந்த குழந்தைய நம்ம வெறுக்கிறோங்கிற அர்த்தம் அல்ல. அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது, அப்பதான் அதை கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு எதை எப்போ தரணுமோ அப்பதான் தருவான். நபிமார்கள் கேட்ட துவாக்கள் பல வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறியதாக திருக்குர்ஆனுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் எந்த தருணத்திலும் துவா கேட்டு நிராசை அடையக்கூடாது. குர்ஆன் நமக்கு கற்றுத்தருது நிராசை அடையக்கூடாது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசை தாண்டியும் கூட அவங்களுக்கு குழந்தை கிடையாது. 100 வயசை தாண்டிடுச்சு, குழந்தை இல்லை. இந்த நிலையில தான், ஏன்னா அவங்களுடைய மனைவியும் மலடியா இருக்கிறாங்க, வயசு இவங்களுக்கு ஆகிப்போச்சு, 100 வயசு ஆகிப்போச்சு. அவங்களுடைய பொறுப்புல வளர்ந்தாங்க ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கு வளர்க்கப்பட்டாங்க? பைத்துல் மக்திஸ்ல. பைத்துல் மக்திஸ்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி பகுதி ஒதுக்கப்பட்டது. அங்கதான் அவங்க இத்திகாஃப் இருப்பாங்க, வணக்கம் செய்வாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தன்னுடைய பராமரிப்பில் உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பதற்காக பைத்துல் மக்திஸ் வர்றாங்க. வந்தா அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால பார்க்கறாங்க, விதவிதமான பழங்கள் இருக்கிறது, விதவிதமான பழங்கள். அந்த பழங்கள்ல பலதும் அந்த பருவத்துல முளையக்கூடிய பழங்கள் அல்ல. இப்ப மாம்பழம் இருக்குதுன்னா மாம்பழ சீசனுடைய காலம் ஒன்று இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால விதவிதமான பழங்கள், அதுல பலதும் அந்த பருவமே கிடையாது, அப்படிப்பட்ட பழங்கள்லாம் இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அன்னா லக்கி ஹாதா, இதெல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மின் இன்தில்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லி. அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. அப்போ சீசன் இல்லாத காலத்துல கூட இந்த பருவங்களை தரக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு சொன்னா, எனக்கும் வயசாயிடுச்சு, என் மனைவி மலடி தான், ஆனா அல்லாஹ் நினைச்சா இந்த வயசான தம்பதிக்கும் கூட இந்த மலட்டு பெண்ணுக்கும் கூட குழந்தையை தர முடியும். உடனே மிஹராபுக்கு போறாங்க, போய் துவா செய்றாங்க, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உன் புறத்திலிருந்து ஒரு நல்ல குழந்தை எனக்கு கொடு, இன்னக சமீஉத் துஆ, நீ துஆவை கபூல் செய்பவன் என்று துஆ செய்கிறார்கள். 100 வயசை தாண்டிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடனே பதில் வருகிறது, ஃபனாதத்துல் மலாயிகத்து, மலக்குமார்கள் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு ஒரு சுப செய்தி, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யா. குழந்தை பிறக்கும்னு எல்லாம் சொல்லிட்டான், குழந்தைக்கு பெயரும் அல்லாவே வச்சுட்டான், யஹ்யான்னு பேர் வச்சுட்டான். பிறக்கிறதுக்கு முன்னால பேர் வைக்கப்பட்ட குழந்தை யாருங்க? யஹ்யா. குழந்தை அல்லாஹ் பேரும் சொல்லிட்டான். இப்போ நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், சுப செய்தி வந்துருச்சு. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எல்லாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? துவா செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டான். இப்போ அவங்களுக்கே யோசனை, சந்தேகம் வருது, எல்லாம் எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? நான் வயசானவனா இருக்கிறேன், என் மனைவி மலடியாக இருக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் ஒரே பதில் தான் சொன்னான், கதாலிக், அப்படித்தான் நடக்கும். ஒன்றுமே இல்லாத போது உம்மை படைக்கவில்லையா? ஒன்றுமில்லாத உம்மை படைக்கவில்லையா அந்த நாயன்? வயசான உனக்கு அல்லாஹ் குழந்தையை தருவான் அப்படின்னு சொல்லிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் திருப்திக்காக கேட்டாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. அல்லாஹ் சொன்னா, 3 நாளைக்கு நீர் பேசாதிருன்னு சொல்லிட்டான். 3 நாளைக்கு பேசாதிருப்பீராக, அதுதான் உமக்கு அடையாளம்னு சொல்லிட்டான். 3 நாள் வரைக்கும்